ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹி சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரெசிபி தேங்காய் சோறு சிக்கன் முந்திரி கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சோறை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூட கரம் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை ஏலக்காய் கறியிடக்கூடாது. இஞ்சி பூண்டு கருகிட்டால் இதோட டேஸ்ட்டே மாறிடும். அடுத்து ஒரு கை அளவு கொத்தமல்லி புதினா அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல தயிர் நல்ல அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இந்த ரைஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ நான் ஒரு உலக்கு இதுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நீங்கள் 2 உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் சீரக சம்பாவில் தான் செய்கிறேன். ஸோ இந்த ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு நம்ம நிறைய தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது போதுமான அளவு தண்ணி. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரைஸுக்கு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதுதான் மேலே கார்னிஷ் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபாயில் கவர் மேலே வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு நம்ம இதை தம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா தண்ணியும் அரிசியும் சமபதம் ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீரக சம்பா பச்சரிசி சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுமான அளவு. இப்போ பாருங்கள், சூப்பரான தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபினா இந்த தேங்காய் சோறு தான். எங்கள் ஊரில் இதை தேங்காய் சோறு தான் சொல்லுவாங்க. இதுக்கு நெய் சோறுன்னும் பேர் இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு போகலாம். சிக்கன் முந்திரி கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டை ஏலக்காய் அன்னாசி பூ 3 பச்சை மிளகா பே லீஃப் சேர்த்துக்கோங்க. நல்லா 3 வெங்காயம் நீளமாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு தக்காளி நிறைய யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நம்ம கடைசியாக முந்திரி பேஸ்ட்டு சேர்க்க போகிறதுனால தக்காளி தேவைப்படாது. இது ரிச் அண்ட் க்ரீமியான கிரேவி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் நான் ஆல்ரெடி தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு 1 ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும்.
இந்த தக்காளியும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா ஈவனாக கலந்து விட்டு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணியும் நம்ம தேங்காய் சோறுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் 1/2 கிளாஸ் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரியை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக அரைஞ்சிரும். கடைசியாக நம்ம பெப்பர் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ரிச் அண்ட் க்ரீமியான சிக்கன் முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தேங்காய் சோறுக்கு இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் சோறு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.